ஹலோ கைஸ், வெல்கம் டு சுக்கி இன்ஸ்டியூட் ஆஃப் எக்ஸலன்ஸ். நம்ம சேனலில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆஃப் ஜெஇ அண்ட் ஆஸ் வெல் அஸ் நீட் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஆஃப் ஜெஇ அண்ட் நீட், ஓகே, ஃப்ரம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ். ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் ஜெஇ அண்ட் ஆஸ் வெல் அஸ் நீட் aspirant, please do subscribe. It will be more helpful to you. And if you have any queries like ஏதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் டூ கமெண்ட். வில் ரிப்ளை ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். அண்ட் இங்கே நிறைய எக்ஸ்பர்ட் மென்டார்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ தே வில் பி கான்டாக்டிங் யூ. எப்படி அப்படின்னா தே ஹவ் ஆல்ரெடி குவாலிஃபைட் ஃப்ரம் டாப் இன்ஸ்டியூட்ஸ் லைக் NITs அண்ட் IITs. ஸோ யா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வி ஆர் நியூ ஹியர். ஸோ யா, இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிங்க. ஒரு பையன் கேட்டிருந்தான், ஆனால் ப்ளீஸ் பீரியாடிசிட்டி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஓகே, ஸோ யா, பீரியாடிசிட்டி இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஃபார் ஜெஇ அண்ட் ஆஸ் வெல் அஸ் நீட். ஜெஇயில் பார்த்தீங்கன்னா 1 to 2 கொஸ்டின்ஸ் வரும், அண்ட் நீட்லேயும் அதே மாதிரி தான் 1 to 2 கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் உண்மையை சொல்லணும் அப்படின்னா கெமிஸ்ட்ரியிலே ஈஸியஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அதில் ஈஸியஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிசிட்டி. ஓகே, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அந்த காம்பவுண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஒரு எலமெண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டா சரி. ஓகே, ஒரு எலமெண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அதுதான் நீங்கள் கேட்பீங்க, சார் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் நான் ஒரு இது ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, இதுதான் அது. ஓகே, இட்ஸ் அ சீட் ஷீட். ஓகே, நீங்கள் ஆல்ரெடி இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம், பட் நானும் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஓகே, பாருங்கள். இந்த சைட் ஃபுல்லாக எலமெண்ட்ஸ் இருக்கும், அதாவது இந்த சைட் ஃபுல்லாக எலமெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் இது அதோட அட்டாமிக் நம்பர் விச் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அட்டாமிக் நம்பர் தான் ஒரு கண்ணு மாதிரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு. ஓகே, என்ன சாப்டர் பார்த்தாலும் பி பிளாக், D&F பிளாக்ஸ், எஸ் பிளாக், இது என்ன பார்த்தாலும் இதில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது அட்டாமிக் நம்பர். ஓகே ஓகே, அட்டாமிக் மாஸ். அட்டாமிக் மாஸ் உங்களுக்கு எதுக்கு தேவைப்படும்? யா, மோல் கான்செப்ட்டுக்கு. ஓகே, மோல் கான்செப்ட்ஸில் அட்டாமிக் நம்பர் இல்லாமல், அட்டாமிக் மாஸ் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 எலமெண்ட்ஸோட அட்டாமிக் நம்பர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் அட்டாமிக் மாஸ் இதில் நாங்கள் வந்து இந்த ஷீட்டில் போட்டிருக்கோம். ஓகே, இதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறோம், கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள், பீரியாடிசிட்டியில் மொத்தமாக 118 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, அதான் போட்டிருக்கோம். பீரியாடிசிட்டியில் 118 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீரியாடிசிட்டியில் அந்த பீரியாடிக் டேபிள் பார்த்தீங்கன்னா 4 பிளாக்ஸ் ஆஃப் இது இருக்கும். ஓகே, எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக். ஓகே, 4 பிளாக்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ், பி பிளாக் எலமெண்ட்ஸ், டி பிளாக் எலமெண்ட்ஸ் அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகே ஓகே, அது நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். இப்போதைக்கு பீரியாடிசிட்டியில் அட்டாமிக் நம்பரும் அட்டாமிக் மாஸும் எப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு மட்டும் சொல்கிறேன். ஓகேவா? பாருங்கள், ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான், சோடியம், மெக்னீசியம், அலுமினியம் அண்ட் சிலிக்கான், பாஸ்பரஸ். ஓகே, இதுக்கு அட்டாமிக் நம்பர்லாம் 1லேருந்து அப்படியே வரிசையாக 15 வரைக்கும் இருக்கும். அண்ட் அட்டாமிக் மாஸ் இட் வில் வேரி. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு நோட் தட். ஓகேவா? எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எழுதி பாருங்கள் இந்த ஒரு டேபிளை. ஸோ உண்மையாக சொல்ல போனால் மை ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது என்னோடய இன்ஸ்டியூட்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது டீச் பண்ணுறப்போ இந்த டேபிள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இன்ஜெக்ட் பண்ண பார்ப்போம் உங்களுக்குள்ளே. ஏன்னா திரும்ப 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 இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினாலே இந்த ஒரு டேபிள் இருந்தால் போதும். ஓகேவா? திரும்ப திரும்ப அதே தான் வந்துகிட்டே இருக்கும். யா, பாருங்கள், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஹாய் ஹி லைஸ் பிகாஸ் பாய்ஸ் கேனாட் ஆப்ரேட் ஃபயர் பிளேசஸ். ஓகே, ஸோ ஹாயில் உள்ள ஹெச்சுக்கு ஹைட்ரஜன், ஹீலியம், லைஸ்க்கு வந்து லித்தியம், பி பெரிலியம், பி ஃபார் போரான் அண்ட் சி ஃபார் கார்பன், என் ஃபார் நைட்ரஜன், ஓ ஃபார் ஆக்சிஜன் அண்ட் எஃப் ஃபார் ஃப்ளூரின். ஓகே, இது அப்படி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஃபயர் பிளேசஸ்னால் ஃப்ளூரின் வர போயிருமா? அப்புறம் நியான்லேருந்து வரும்போது நியூ நேஷன் மைட் ஆல்சோ சிங் பீஸ்ஃபுல் சாங் கிளியர்லி. ஓகே, ஸோ இது எது வர போகும்னா குளோரின் வர போயிடும். ஓகேவா?
எப்படி நீ ஃபார் நியான் அண்ட் Na ஃபார் சோடியம், Mg ஃபார் மெக்னீசியம், Al ஃபார் அலுமினியம், Si ஃபார் சிலிக்கான் அண்ட் P ஃபார் பாஸ்பரஸ். ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அப்புறம் பாருங்கள், ஆர்ம்டு கிங் கேன் ஸ்காண்டியம் சாஸ் டைட்டானிக் இன் வெட்ரி குரோம்பேட். அதாவது என்ன அப்படின்னா, ஆர்ம்டு கிங் கேன் ஸ்காண்டியம் சாட் டைட்டானிக் இன் வெட்ரி குரோம்பேட். ஸோ இது வந்து சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வெட்ரி தியேட்டர் குரோம்பேட்னு போட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஆர்ம்டு ஏஆர் ஃபார் ஆர்கான், கே ஃபார் கிங்கில் உள்ள கேக்கு வந்து பொட்டாசியம் அண்ட் சிஏ ஃபார் கால்சியம். ஓகே, இது வரை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேன்கனீஸ் வரைக்கும். ஓகே, வித் மேன்கனீஸ்னு போட்டிருக்கோம். ஓகே ஓகே இப்போ பாருங்கள், FeCO, அதாவது Fe and CO are couple and Ni and Cu copper are couples and Zn will be single. இப்படி எழுதி வச்சுருக்கோம், உங்களுக்கு புரிஞ்சால் பாருங்கள். அதாவது என்ன அப்படின்னா, ஃபேக்கோ நிக்கு அப்படின்னு அதை ஞாபகம் வச்சுப்பாங்க. ஸோ ஃபேக்கோ நிக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா, Fe ஃபார் அயன் அண்ட் CO ஃபார் கோபால்ட், Na ஃபார் நிக்கல் அண்ட் Cu ஃபார் காப்பர் அண்ட் ஜிங்க் வில் பி சிங்கிள் அப்படின்னு ஞாபகம் வச்சுருப்போம். ஸோ யா, என்ன அப்படின்னா மெயினான விஷயம், இதில் உள்ள டேபிளில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு மெமரைஸ் திஸ் திங். ஓகே, ஹை லைஸ் பிகாஸ் பாய்ஸ் கேனாட் ஆப்ரேட் ஃபயர் பிளேசஸ். அந்த இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூ கேன் கிரியேட் திஸ் ஃப்ரம் திஸ். அதாவது இந்த பேரால இருந்து இந்த எலமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணிடலாம். எலமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணிடலாம். அண்ட் ஃப்ரம் தட் அட்டாமிக் மாஸ் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ கைஸ், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதாவது பீரியாடிசிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அயனைசேஷன், என்தால்பி, அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் இதெல்லாமே அட்டாமிக் நம்பரில் இருந்து தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நான் அதை பற்றி சொல்லித்தரேன். ஆனால் இந்த டேபிளை ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு கமெண்ட்ஸில் எஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஃப்ரம் டுமாரோ வில் போஸ்ட் வீடியோஸ். ஓகே ஓகே என்ன அப்படின்னா கைஸ், மெயினான விஷயம், இதை கெமிஸ்ட்ரி நோட் ஒன்று வச்சுருப்பீங்கல்ல, வெதர் இட்ஸ் அகடாமிக் நோட் ஆர் வெதர் இட்ஸ் ரஃப் நோட், ஏதோ ஒன்று கெமிஸ்ட்ரின்னு வச்சுருப்பீங்கல்ல. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பேஜில் இது எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கணும். கெமிஸ்ட்ரி நோட்டோட ஃபஸ்ட்டு பேஜில் இது இருந்துச்சு அப்படின்னா எப்போ கெமிஸ்ட்ரி நோட் எடுக்கிறீங்களோ அதை நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. தேங்க்யூ கைஸ். Please do subscribe. Let's post more videos like this. Thank you. Have a nice day.